சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மினி அதிரசம். அதாவது சுலபமான முறையில் பாகு காய்ச்சாமல் இதை செய்து எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள பஞ்சு போல் இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் 1 கப்பு அரிசியை நைட்டில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதாவது 250 கிராம் அரிசியை எடுத்து நல்லா கழுவிக்கிட்டு எடுத்துகிட்டு ஊற போட்டு வச்சிடணும். குறைஞ்சது 6 மணிக்கூறாவது ஊறணும். நான் இப்போ காலையில் நைட்டில் போட்டுட்டு காலையில் தான் எடுத்துருக்கேன். எடுத்து தண்ணியை வடிகட்டி எடுத்துடணும். நல்லா வடிகட்டின பிறகு நீங்கள் ஒரு வெள்ளை துணியை விரித்து ஃபேனுக்கு அடியில் காய போட்டுருங்க. நல்லா காய்ச்சிடக்கூடாது, நல்லா ஈரம் இருக்கணும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்களன்னா கையில் ஒட்டி வரணும், அதாவது ஒட்டி இருக்கணும். பாருங்கள் இப்படி இருக்கணும். எடுத்து இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு நம்ம இதை எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அப்படியே அரைச்ச முடியலைன்னா கொஞ்சம் சலித்து எடுத்துக்கிட்டு 2வது அரைச்சி எடுத்துருங்க. நல்லா நைஸாக வந்துடும். இப்படி நல்லா நைஸாக இருக்கணும், குறையாக இருக்கக்கூடாது. நான் இப்போ இதை பெரிய மிக்ஸி ஜாரில் மாற்ற போகிறேன். ஏன்னா நம்ம வெல்லம் போட்டு அரைக்கணும். அதில் மாற்றியாச்சு. இப்போ இதில் நான் 1 கப்பு வெல்லம், பூ போல் தான் துருவி வச்சுருக்கேன். அதனால் 1 கப்பு வெல்லம் வந்திருக்கு. 150 கிராம் வெல்லம் அதை போட்டு நீங்கள் பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுக்கணும். நல்லா அரைப்பட்டு எடுக்கணும். இப்படி நல்லா அரைப்பட்டு வந்துடும். பாருங்கள் இப்படி இருக்கும். 2-3 நேரம் நீங்கள் போட்டு போட்டு அரைச்சி எடுங்க. முதல்ல அரைப்படாத போல் தான் இருக்கும், பிறகு அரைப்பட்டுரும். நல்லா இப்படி இருக்கும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் மேலே தடவி வச்சுருங்க. இது 1 கப்பு அரிசினாலும் 1 டீஸ்பூன் நெய் போதும், ரொம்ப விட வேண்டாம். அதிரசம் ரொம்ப கிறிஸ்பியாக வந்துடும். பாருங்கள் இப்படி இருக்கட்டு. இதை நல்லா கொஞ்சம் நம்ம மிக்ஸி சூடு மாறினதும் நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நம்ம அடுத்த நான் காலையில் வச்சு சாயங்காலமே சுடுக்கு எடுத்துருக்கேன். பாருங்கள் இப்படி இருக்கும். இப்போ எடுத்து பாருங்கள் இப்படி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நிறைய வச்சுருந்தீங்கன்னா கை போடக்கூடாது. அதாவது கை போடாமல் வச்சிருந்தாக்கி 2-3 நாள் வச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவைக்கு சுடலாம். இதை நான் உடனடியாக அவ்வளையும் சுட்டு எடுக்க போகிறேன். இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சுக்கு பொடி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். எள்ளு போடலாம். நான் வேறு ஒன்றும் போடலை. இந்த 2மே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறேன். வேறு பாத்திரத்தில் மாற்றிட போகிறேன். சின்ன பாத்திரம். பாருங்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. அதாவது சப்பாத்தி மாவுனாக பிசையணும். இது கொஞ்சம் கட்டியாக தான் இருந்த போல் இருக்குது. ஆனால் நம்ம கை சூடில் அது இலைக்கு வந்துடும். பாருங்கள் இப்படி இருக்கும். இப்போ நம்ம ஒரு வாழை இலையில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர், நம்ம பால் கவர் இருக்கு இல்லையா, அதில் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இப்படி தட்டிடுங்க. கொஞ்சம் மெல்லிசாக தட்டுங்க. நம்ம குட்டி குட்டியாக செய்யறதுனால எல்லாம் மேலே கிறிஸ்பியாக வரும். சாப்பிட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு துவாரம் போட்டுருங்க. போட்டுட்டு எண்ணெய் காய்ச்சிருக்கான்னு பாருங்கள். முதல்ல உடனே மேலே வரணும். இப்போ அடுப்பை குறைச்சிக்கிட்டு போடுங்க. இதுவும் உடனே மேலே வரும். பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இது மேலே வந்த பிறகு தான் நம்ம அடுத்த அதிரசம் போடணும். பாருங்கள் இப்போ இது முதல்ல உள்ளது கொஞ்சம் தீஞ்சிடக்கூடாது. அதையும் மாற்றி போட்டுக்கிட்டு நீங்கள் அடுத்தது போடலாம். இல்லை இப்போ பஞ்சு போல் தான் இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாக வந்துடும். நான் பேக்கிங் சோடா போடலை. நீங்கள் போடணுன்னாக்கி கொஞ்சம் போட்டுவிடுங்க. நம்ம 2 நாள் வச்சு சுடுதுன்னாக்கி பேக்கிங் சோடா போடவே வேண்டாம். நான் போடலை. எனக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பேக்கிங் சோடா போடலை. பேக்கிங் சோடா போட்டியல்னா நல்ல பஞ்சு போல் இருக்கும். பாருங்கள் இப்போ நம்ம சுட்டு எடுக்கச்சுமே நல்ல பஞ்சு போல் தான் இருக்கும். அது பிறகு அதுக்கு கிறிஸ்பியாக மாறிடும் பேக்கிங் சோடா போடாததுனால. பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இப்படியே நம்ம சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலாம். 10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே சுட்டு எடுத்துடலாம். பெரிய கடையாக வச்சுருந்தீங்கன்னா நிறைய அதிரசம் மாவு பிசைஞ்சு வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாக சுலபமான முறையில் செய்திடலாம். இப்படியே நம்ம எல்லாம் எடுத்துடலாம். நல்லா வேக வச்சு எடுங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இவ்வளோ 250 கிராம் அரிசிக்கு நம்மளுக்கு ஒரு 22 அதிரசம் நம்ம சின்ன சின்னதாக செய்ததுனால. இல்லைன்னா 1 கிலோவில் நம்ம செய்தால் 40 அதிரசம் தான் வரும். பெரிய அதிரசமாக செய்தால் இது 1/4 கிலோவிலேயே இப்போ 22 அதிரசம் வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா டேஸ்டியாகட்டும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.